வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. அதிகாரத்துவவாதிகள் தமது அதிகார நிலையை இலேசில் விட்டுக் கொடுப்பதில்லை. அவ்வாறான ஒரு அதிகாரத்துவ தலையாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவும் தனக்கு பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விவாத சங்கங்களில் கிட்ட இருந்த உரை தடுக்கப்பட்டதில் கடுமையான விசனம் உள்ள நிலையில் மீண்டும் அந்த வாய்ப்புக்காக முட்டி மோத சில சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவுக்கு மீண்டும் தனது ஆக்ஸ்போர்ட் யூனியன் என்ற அரங்கத்தில் ஒரு உரையை வழங்கும் வாய்ப்பு வழங்கப்படும், விரைவில் அதற்கு நாள் குறிக்கப்படும் என புலம்பெயர் தமிழ் மக்களின் உணர்வுகளை கெஞ்சித்தும் மதிக்க தலைப்படாத ஆக்ஸ்போர்ட் யூனியன் மீண்டும் ஒரு நகர்வை எடுக்க தலைப்படுவதும் தெரிகின்றது. அதிகாரத்துவவாதிகள் தமக்கான அதிகாரத்துவத்துக்காக எதனையும் செய்து கொள்வார்கள் என்பது இப்போது ராஜபக்சக்களின் இளைய அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷ ஊடாக பகிரங்கப்படும் நிலையில் பழைய ராஜபக்சக்கள் தமது அதிகாரத்தை இலங்கை தீவில் கொலு இருத்துவதற்காக செய்த சில தில்லாலங்கடித்தனமான நாசகார நகர்வுகளின் தாக்கமும் இன்று இலங்கை தீவில் ஒரு கைது மூலம் எதிரொலித்தது. இலங்கையையும் உலகத்தையும் இன்னும் சில வாரங்களில் ஈஸ்டர் எனப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை கடக்கவுள்ள நிலையில் இலங்கையில் 2019 ஏப்ரலில் இதேபோன்ற ஒரு ஈஸ்டர் பண்டிகை நாளில் உலுக்கத்தை ஏற்படுத்திய குண்டு தாக்குதல் தொடர்பான சதிகளுடன் பலமாக கிசுகிசுக்கப்பட்ட சுரேஷ் சாலே என்ற புலனாய்வு முகம் இன்று ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையால் அதிரடியாக கொழும்பின் புறநகர பகுதியான பேலியகொட பகுதியில் வைத்து தூக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா புலனாய்வு சேவையின் முன்னாள் இயக்குனரும் அதாவது பிரதான தலையும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் என்ற இராணுவ படைய முகமுமான இந்த சாலே ராஜபக்ச அதிகார மையத்தை இலங்கையில் மீண்டும் கொலுவிருத்த இந்த சதியை செய்ததான ஐயத்தில் தூக்கப்பட்டிருக்கின்றார். ஊடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியில் ஒரு நாள் ஊடத்தில் ஏறும் என்பது போல எத்தனையோ பேரை ஒரு காலத்தில் தன்னிடம் இருந்த புலனாய்வு துறையால் தூக்கிய சுரேஷ் சாலேதான் இன்று பெலியகொடை பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையால் தூக்கப்பட்டிருக்கின்றார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையை மையப்படுத்திய சதிகள் குறித்த பரபரப்புகளுக்கு கடந்த சில வருடங்களாக பஞ்சம் இருந்ததில்லை. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முதல் வருடமான 2018 இதே சுரேஷ் சாலை புத்தளம் பகுதியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக அந்த தாக்குதலின் போது அடையாளப்படுத்தப்பட்ட சஹ்ரான் உட்பட்ட தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பின் முகங்களை சந்தித்ததான பரபரப்பு செய்தி இதில் முதன்மையானது. இதே போல இன்னொரு பரபரப்பு செய்தி இருக்கின்றது. அதாவது தற்போதும் ஸ்ரீலங்கா சிறையில் இருக்கும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையானின் முன்னாள் சகபாடியும் அவரது கட்சியின் செயலாளராக ஒரு காலத்தில் இருந்தவருமான அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்தில் இருந்து சொன்ன பரபரப்பான விடயம். சுவிட்சர்லாந்துக்கு தப்பியோடி அங்கு தஞ்சம் கோரிய பின்னர் அசாத் மௌலானா இந்த பரபரப்பான விடயத்தை அவிழ்த்து விட்டார். அவர் அவிழ்த்துவிட்ட அந்த விடயத்தில் பிள்ளையானுக்கும் சுரேஷ் சாலைக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதான ஆதாரங்கள் கூறப்பட்டன. ஸ்ரீலங்கா இராணுவத்தில் முன்னர் ஒரு பிரிகேடியர் தர நிலை அதிகாரியாக இருந்த சுரேஷ் சாலே 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் SIS அல்லது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எனப்படும் ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். பொதுவாக ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுக்கு காவல்துறையில் இருந்தே இயக்குநர்கள் அல்லது தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவது வழமை. ஆனால் இந்த வழமையை மாற்றிய கோட்டாபாய ராஜபக்ச முதலாக இராணுவத்தில் இருந்து அதுவும் சுரேஷ் சாலையை நாட்டின் புலனாய்வு சேவைக்கு நியமித்ததும் சில ஐயங்களும் கிசுகிசுக்களும் பரவின. ஏன் இவ்வாறு கோட்டாபாய புலனாய்வு சேவையின் இயக்குநராக சுரேஷ் சாலையை நியமிக்க வேண்டும்? அவ்வாறாயின் ஏதோ ஒரு நகர்வுக்கு நன்றி கடனாகத்தான் சுரேஷ் சாலை இவ்வாறு உயரிய பதவியில் அமர்த்தப்பட்டார் என்கின்ற ஐயங்கள் இருந்தன. அந்த ஐயங்களின் மறுமுனைதான் ராஜபக்ஷ அதிகார மையத்தை, குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவை அரசு தலைவராக
பதவி ஏற்க வைக்கும் வகையில் இலங்கையில் ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காகத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்ற சதி திட்டங்களில் ராஜபக்சக்கள் இல்லையா சுரேஷ் ஆலைக்கு பங்கிருந்ததான ஐயங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் கோட்டாபாயவால் புலனாய்வு சேவையில் குந்தியிருக்க வைக்கப்பட்ட சுரேஷ் சாலே அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு டீல் 2022 அறகலைய கிளர்ச்சிக்கு பின்னர் ராஜபக்சக்களால் ரணிலுடன் போடப்பட்டதாக தெரிகின்றது. இதனால் தான் ரணிலின் ஆட்சி காலத்திலும் சுரேஷ் சாலே ஸ்ரீலங்கா தேசிய புலனாய்வு துறையின் இயக்குநரான பதவியில் இருந்தார். ரணிலின் பதவி காலத்தில் சாலைக்கு ஓய்வு வயது வந்தது. அந்த வகையில் அவர் அன்று ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ரணில் ராஜபக்சக்களுடனான கமுக்கமான டீலின் அடிப்படையில் சுரேஷ் சாலைக்கு மேலும் ஒரு வருட கால சேவை நீடிப்பை வழங்கி அவரை மீண்டும் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு இயக்குநராக தொடர வைத்தார். ஆனால் 2024 அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசுதலாளராக பதவியேற்றதுமே இந்த படிநிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டன. முதலில் சுரேஷ் சாலையை பதவி விலகும்படி அனுரகுமார திசாநாயக்கா கோரிக்கொண்டார். ஆனால் அவர் அவ்வாறு செய்ய மறுத்தார். இதனால் வேறு வழியின்றி அனுரகுமார திசாநாயக்கா அவரை பதவி நீக்கம் செய்தார். அவரது இடத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையைச் சேர்ந்த தம்மிக்க பிரியந்த என்பவரை தேசிய புலனாய்வு சேவையின் இயக்குநராக நியமித்தார் அனுர. ஸ்ரீலங்கா புலனாய்வு சேவை இந்த நகர்வின் ஊடாக மீண்டும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதிகார வரம்புக்குள் கொண்டு செல்லப்பட்டது. ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்ச இதனை காவல்துறையிடமிருந்து இராணுவத்துக்கு மாற்றியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூட்சுமங்களுக்கு உதவியதாக கிசுகிசுக்கப்படும் சுரேஷ் சாலை 2022 ஜூலையில் ஒரு பெரும் கிளர்ச்சி வெடிக்கும் என தனது உளவுத்துறை முறையால் தன்னை எச்சரித்துக் கொள்ளவில்லை என கோட்டாபாய விசனப்பட்டிருந்தார். இதனால் தான் எழுதிய நூலில் சுரேஷ் சாலையின் உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதாக கோட்டாபாயவே சீற்றப்பட்டு கருத்துக்களை பதிவிட்டமை வேறு விடயம். சுரேஷ் சாலையை பொறுத்தவரை அவர் கோட்டாபாயம் ஏற்பார்த்து ராஜபக்ஷ அதிகார மையத்தை மீண்டும் ஆட்சியில் இருத்துவதற்கு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்ற சதி திட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புபட்டதான ஐயம் பலருக்கு உண்டு. ஈஸ்டர் தாக்குதலை ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு துறைதான் திட்டமிட்டது என பிரித்தானியாவின் டைம்ஸ் ஊடகம் கூட கடந்த 2023 பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை தொடுத்திருந்தது. இந்த நிலையில் இப்போது ஷானி அபியசேகரா தலைமையில் அனுர ஆட்சி காலத்தில் இருக்கும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் இன்று இந்த அதிரடியை, அதாவது புலனாய்வு சேவை உட்பட்ட தரவுகளுடன் சுரேஷ் சாலை மீது நடத்தியுள்ளனர். 2019 ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளின் ஒரு கட்டமாக இந்த கைது நடந்ததாக இப்போதைக்கு ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் என்ற கொடூரமான படுகொலைகளை மேலோட்டமாக பார்த்தால் சஹ்ரானும் ஒரு சிலரும் மட்டுமே அதில் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அதில் ராஜபக்சக்களின் பங்கு இருப்பதான ஐயங்கள் உள்ளன. குறிப்பாக ராஜபக்சக்கள் இயக்கிய துணை இராணுவ குழுக்களில் ஒன்றான பிள்ளையானுக்கும் இதில் தொடர்பு இருப்பதான கிசுகிசுக்கள் உள்ளன. மாமனிதர் ஜோசப் பரராசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த கொலை குற்றச்சாட்டில் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அதே கொலை குற்றச்சாட்டில் அவரது நெருங்கிய கூட்டாளியான கலீல் என்பவரும் கைது செய்யப்பட்டார். கலீல் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்த ஒரு அதிகாரி என்பது வேறு விடயம். கிழக்கின் ஓட்டமாவடியைச் சேர்ந்த இந்த கலீலுக்கும் சஹ்ரானுக்கும் இடையே நீண்டகால உறவுகள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில்தான் பிள்ளையான் கலீலுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் யோசப் பரராசிங்கம் அவர்கள் குரூரமான படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான உறவின் நீட்சியில் சஹ்ரான் குழு தமது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு தற்கொலை தாக்குதலை நடத்துவதற்கு பிள்ளையானிடம் உதவி கோரியதான செய்திகள் எல்லாம் ஆசாத் மௌலானாவால் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுரேஷ் சாலைக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோட்டத்தில் சுரேஷ் சாலை குழுவை சஹ்ரான் குழு சந்தித்ததாக கூறப்படுகின்றது. ஆசாத் மௌலானாவை பொறுத்தவரை கலுவிலும் பிள்ளையானுமே சஹ்ரானை சுரேஷ் சாலைவுக்கு தொடர்படுத்தியதாக அறிமுகப்படுத்தியதாக கூறுகின்றார். 2019 சஹ்ரானும் அவரது குழுவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பலியாகி கொண்டாலும் பிள்ளையான், கலீல், சுரேஷ் சாலே, ஆசாத் மௌலானா, கோட்டாபாய போன்றவர்கள் இன்னமும் உயிருடன் உள்ளனர். அதே போல இந்த சதி திட்டத்தில் கிசுகிசுக்கப்பட்ட பல முன்னாள் படைய முகங்களும் உயிருடன் உள்ளனர். இந்த நிலையில்தான் இப்போது இன்று சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அதுவும் அனுரவின் ஆட்சியில். அன்று 2022 பிள்ளையான்
ஜோசப் பர்ராசிங்கம் படுகொலை குற்றச்சாட்டில் இருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தால், அதாவது ராஜபக்சக்களின் அழுத்தத்தால் விடுவிக்கப்பட்ட பின்னர் பிள்ளையானை வரவேற்க நாமல் ராஜபக்ச நேரில் சிறை மூன்றலுக்கு சென்ற நிலையில் இப்போது நாமல் ராஜபக்ச லண்டனில் ராஜபக்ச அதிகார மையத்தின் மீதான எதிர்வினைகளை முறியடிக்க பிரித்தானியாவில் சில கமுக்கமான நகர்வுகளை செய்யும் நிலையில்தான் இலங்கையில் சுரேஷ் சாலே தூக்கப்பட்டிருக்கின்றார். இது ராஜபக்ச அதிகார மையத்துக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை வழங்கக்கூடும் என்றால், சுரேஷ் சாலே என்ற பனிப்பாறை நுனியில், அதாவது ஐஸ்பர்க் டிப்பின் பின்னால் ராஜபக்சக்கள் மற்றும் ஈஸ்டர் தாக்குதலுடன் அவர்களுக்கு தொடர்புகள் இருப்பதான பெரும் விடயங்கள் எல்லாம் காத்திருப்பதால் சுரேஷ் சாலையின் கைது வேறு ஒரு வகையில் ராஜபக்சக்களையும் லேசாக பதற்றப்படுத்தத்தான் செய்யும்.